234 தொகுதியிலையும் எல்லா வேட்பாளர்கள்கிட்டையும் அடுத்த ஒர்க் என்னன்னு ஃபோக்கஸ் பண்ணுறோம். சர்வே, சஃபாலஜிஸ்ட், டிவி இதெல்லாங்கிறதோட ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்ய வேண்டியமோ அந்த கடமையும் நம்ம பொறுப்பையும் நம்ம செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கண்டிப்பாக வேட்பாளர்கள் எல்லாம் புது வேட்பாளர்களாக இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு பிஎல்ஏ இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. வேட்பாளர் போட முடியுமான்னு எங்களை பார்த்து கேட்டாங்க. வேட்பாளர் போட்டாலும் வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. பிரச்சாரம் பண்ணாலும் வேட்பாளர்கள்லாம் பெரிய பெரிய கட்சிகள்லாம் விலைக்கு போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனால் தலைவருடைய பிரச்சாரம் சரி, எங்கள் தமிழ் வெற்றி கழகத்துடைய ஒற்றுமையும் சரி, வேட்பாளர்கள் பிரச்சாரம் முடிந்து மிகப்பெரிய ஆதரவுடன் இன்றைக்கு ஓட்டிங் டே அன்னைக்கு வந்திருக்கோம். ஓட்டிங் டே அன்னைக்கு கடந்த காலத்தில் திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் ஜனநாயக அத்துமீறல்களையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். காலையில் 6 மணிக்கே வேட்பாளர்கள் கவுண்டிங் டே இடத்துல இருக்கணும்னு தலைவர் அறிவுறுத்தல் கொடுத்துருக்காரு. 6 மணிக்கு முடிச்சுட்டு 8 மணிக்கு போஸ்டல் ஓட்டு எண்ணப்படும். 8லேருந்து 8:30 மணின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தனியாக டேபிள் போடப்பட்டிருக்கு. ஸோ 14 பேர் ப்ளஸ் 4 பேர் 6 பேர் டேபிளை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தலைவரும் கொடுத்துருக்காரு. நாங்களும் எங்களுக்குள்ள நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு. ஸோ எல்லா வேட்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அடுத்த கட்ட நிகழ்வுகள் எல்லாம் பேசியிருக்கோம். கண்டிப்பாக கவுண்டிங் டேக்கு தமிழக வெற்றி கழகத்திற்குரிய எல்லா வேட்பாளர்களும் வித் சட்ட வல்லுநர்களோட ரெடியாக இருக்கிறாங்க. அன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் கிட்ட தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட கேட்டிருக்கோம். கண்டிப்பாக நேர்மையான தேர்தல் அதிகாரி இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டிருக்காங்க. கவுண்டிங்கும் கண்டிப்பாக நேர்மையாக செயல்படுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுக்கேற்ற வலுவுடன் 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சிகளோட அதுக்கேற்ற வலுவுடனும் அதுக்கேற்ற ஒரு மிகப்பெரிய பயிற்சியுடன் நாங்கள் இருக்கிறோம். பிஎல்ஏ இருக்கான்னு கேட்டாங்க. குடும்பமாக 234 தொகுதியிலும் 75,000 மேற்பட்ட எல்லா இடத்துலையுமே ஒரு இடத்துல 1-2 பிஎல்ஏல 4-5 பேர் உள்ள உட்காந்துருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய பிஎல்ஏ மெம்பர்ஸ் நைட்டு 12 மணி வரைக்கும் வண்டியில் ஏற்றுற வரைக்கும் உள்ள இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் தூக்கி எறியப்பட்டிருக்கு. கண்டிப்பாக தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் உருவாக்குவார்கள். நான் திருப்பியும் பதிவு பண்ணுவேன். இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான முக்கியமான காரணம் பெண்கள் அமைதியான புரட்சியில் இந்த தேர்தலில் ஈடுபட்டாங்க. பெண்களோட வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கு. பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்த காம்பினேஷன், அந்த ஒரு கூட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வலிமையை எந்த தலைவராலையும் உடைக்க முடியாது. அந்த வலிமையை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் வரலாற்றிலேயே முதல் முறையாக உருவாக்கியிருக்கார். பெண்களுடைய நம்பிக்கையும் இளைஞர்களுடைய நம்பிக்கையும் கண்டிப்பாக மிகப்பெரிய வரலாற்று புரட்சியை உருவாக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். சைதாப்பேட்டையிலும் சரி, ஹார்பர்லையும் சரி, பிஎல்ஏன்னு சொல்லிட்டு உள்ள ரவுடிசத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாங்க. எங்களுடைய வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் எங்களோட வழக்கறிஞர்களை ஒருத்தரை நாங்கள் எனி டைம் வெட்டுவோன்னு சொல்லிட்டு மாசு சுப்பிரமணியத்தில் இன்னைக்கு கூட மிரட்டியிருக்காங்க. நாங்கள் காவல்துறைகிட்ட அது பதிவு பண்ணியிருக்கோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு சைதாப்பேட்டையில் எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தான் காரணம். இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டிருக்கார். அந்த வழக்கறிஞர்கள் கொலை மிரட்டல் வந்திருக்கு. மா சுப்பிரமணியமும் ரவுடி மூலியமாகவும். இதுக்கு திருப்பியும் நான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்துடைய எங்களுடைய வழக்கறிஞர்களுக்கோ இல்லை எங்களுடைய தொண்டர்களுக்கோ ஏதாவது கவுண்டிங் டே அன்னைக்கு ஆச்சாலோ எதிர்காலத்தில் மா சுப்பிரமணியோடைய தோல்வியின் முகத்தோடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மிரட்டல்கள். ரவுடிசத்தை வச்சு மிரட்டியிருக்காங்க. முக்கியமாக ஒரு ரவுடி மிரட்டியிருக்கதா தகவல் வருது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அரசியலை ஜனநாயக பூர்வமாக நம்ம எதிர்கொள்ளுங்கிறத எங்களுடைய வேண்டுகோள். தேர்தல் ஆணையத்திடமும் டிஜிபியிடம் மனு கொடுத்திருக்கோம். நிர்வாகிகளிடம் பாதுகாப்பு குறித்து தலைவர் என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்காரு? ஒரு முக்கியமான நாளாக இல்லை, நேற்று தான் நிர்மல்குமார் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி சந்திச்சாரு. அதுக்கு எல்லா விதமான ஒவ்வொரு ஆர்வம் தான் ஒவ்வொரு கவுண்டருக்கு இன்சார்ஜ். ஆக்சுவலாக ஒவ்வொரு ஆர்வக்கிட்டையும் நிர்வாகிகள் நாளைக்கே போய் மீட் பண்ண சொல்லியிருக்காரு தலைவர் அவர்கள். அவங்க தன்னுடைய பாதுகாப்புக்கு வலியுறுத்துவாங்க. தேங்க்யூ.